மாந்தருக்குள் பகை பிணக்கு மற்றும் ஏழ்மை ஐம்புலன் மயக்கமும் செல்வாக்கோடு பொருள் புகழ் கவர்ச்சியும் காந்த ஞானம் பெற்றிடில் கடவுள் உயிரறிவிவை காட்சியாமகத்துள்ளே கலங்கம் நீங்கி தூய்மையாய் மாந்தருக்குள் பகை பிணக்கு மற்றும் ஏழ்மை ஐம்புலன் மயக்கமும் செல்வாக்கோடு பொருள் புகழ் கவர்ச்சியும் நீவோர் மதம் நெறியோடு குழந்தை பேரும் நீதி நாட்ட கல்வியும் நீந்தலாம் உலகினைந்த நேர்மையாட்சி ஓர் மதம் நெறியுடன் குழந்தை பேரும் நீதி நாட்ட கல்வியும் சாந்தமான ஆன்ம வாழ்வும் சலிப்பில்லா பெரின்பமும் சற்றுமை பொருள் மறவா சத்திய வாழ்வும் சித்தியாம் சாந்தமான ஆன்ம வாழ்வும் சலிப்பில்லா பெரின்பமும் சற்றுமை பொருள் மறவா சத்திய வாழ்வும் சித்தியாம் உயிரின் மீது வைத்தேன் அலை விரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாற்று இகத்துணர்ந்த புலனைந்தின் பதிவுகளை தாண்டி எல்லையில்லா பெருவெளிக்கு இணைத்து நிலை பெற்று திகைப்பு இல்லை நான் அதுவாய் அது நானாய் பெற்ற தெளிவினிலே இறைவெளியே தெய்வம் என்றும் அதனின் மிகச் சிறப்பாம் ஆற்றல்கள் பேரண்டம் என்றுணர்ந்தேன் மேலும் தெய்வத்தன்பு குரல் கேட்டு மகிழ்கின்றேன் மிகச் சிறப்பாம் ஆற்றல்கள் பேரண்டம் என்றுணர்ந்தேன் மேலும் தெய்வத்தன்பு குரல் கேட்டு மகிழ்கின்றேன் அது தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன் அலை விரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாற்று இகத்துணர்ந்த புலனைந்தின் பதிவுகளை தாண்டி எல்லையில்லா பெருவெளிக்கு இணைத்து நிலை பெற்றேன் திகைப்பு இல்லை நான் அதுவாய் அது நானாய் பெற்ற தெளிவினிலே இறைவெளியே தெய்வம் என்றும் அதனின் மிகச் சிறப்பாம் ஆற்றல்கள் பேரண்டம் என்றுணர்ந்தேன் மேலும் தெய்வத்தன்பு குரல் கேட்டு மகிழ்கின்றேன். பிறகு என்னென்ன பொருட்களை பார்க்கணும் என்று யோக சாஸ்திரத்தில் இருக்கார். நீங்க தாமரையை பார்க்கணும், கோபுரத்தை பார்க்கணும், இறைவனுடைய ஆலயத்தை, இல்லை என்றால் யோகியினுடைய முகத்தை பார்க்கணும். அதனால காலையில அப்பா இங்க வந்ததுனால இப்ப அங்க பேசுவதற்கு ஆள் இல்லை. இப்போ சொன்னாங்க இப்போ நீங்க கொஞ்சம் காலையில் வாங்கணும். இப்போ நான் சொன்னேன் அப்போ காலையில நம்மளால போக முடியலன்னாலும் அக்கா சொல்லுவாங்க நான் இறங்கி வரக்கூடிய யோகிகளுடைய முகத்தை பார்த்தால் ஒரு புண்ணியம். அதனால நான் இங்க வந்தது யோகம் செய்து 30 நாட்கள் மௌனத்தில் இருந்தவர்களுடைய முகத்தை பார்க்கிறோம். அதுதான் சுவாமிகள் வல்லல் சுவாமிகள் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற
உத்தமர்த்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும். என்ன ஒன்றை கிறிஸ்து எளிமை என்று சொன்னாரோ அந்த ஒன்றை வல்லல் பெருமான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவர். இப்போ 4 மணிக்கு பார்த்தீர்கள் என்றால் அவர் வந்திருக்காரு. என்னோட பாலா காலையில் 4 மணிக்கு ஆட்டோ நிற்போம். அவங்க காலையில் கண்ணாடி பயிற்சி தொடர்ந்து செய்கிறார்கள். தொடர்ந்து அப்போ அவர்களையெல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கும் ஒரு புண்ணியம் தெரியும். அதே போல நீங்கள் 30 நாட்கள் மௌனம் இருந்து நீங்கள் பயிற்சியில தெளிவு பெற்று அனுபவங்களை காண்கிற போது உங்களை உங்களோடு இந்த டொமைன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த காந்த களத்தில் இருப்பதனால எங்களுக்கும் ஒரு ஊக்கம், எங்களுடைய ஆன்மாவுக்கு எங்களுடைய சிந்தனைக்கு ஒரு மீண்டும் மீண்டும் ஒரு உயர்வு. பெரியவர்களே, The yogic science, நான் 5 நிமிடம் அவர் காலையில் சொன்னாங்க, ஒரு சிறப்புரை ஆற்றுவதற்கு 2 பேர் ஷெட்யூல் பிரகாரம். அது ஒருவர் வந்திருக்கிறார், ஒருவர் விட்டு போகிறார். அதனால உதய சிவநதி என்கின்ற பேராசிரியர் வராத இடத்துல சக்தி சரவணனுக்கு உருவாங்க. அதிக நேரம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் எப்படி உண்மையை உணர்ந்ததை சுவாமி சொல்வது போல மேகம் அது ஓரளவு போர்த்து நிற்கிறது என்று சொன்னால், மழையாக பெய்யவில்லை என்று சொன்னால் மேகத்திற்கு பாரம். அது பெய்தால் மேகத்திற்கும் பாரம் குறைவு, பூமிக்கும் அது வளர்ச்சி. அது போல அதைத்தான் கலை என்று சொல்கிறோம். ஒருவன் பெற்ற அனுபவத்தை இன்னொருவரிடம் அதை உணர்வுபூர்வமாக தெரிவிக்கலாம். அதை வைத்துத்தான் கலாச்சாரம். ஆச்சாரம் என்று சொன்னால் ஒழுகி வாழ்தல். ஒரு பாட்டில் எண்ணெய் ஊற்றுறோம், தண்ணி ஊற்றினா சொட்டு சொட்டா விழும். நீங்க எண்ணெயை லைட்டா கவிழ்த்தா தொடர்ந்து ஒழுகும். அதனால எந்த இடத்திலும் டிராப் இல்லாம ஒழுங்குவதாலே அதை ஒழுக்கு என்று சொல்லுவோம். அப்போ தொடர்ந்து ஒழுகுவதை, தொடர்ந்து பயிற்சி செய்வதை, தொடர்ந்து வாழ்க்கையிலே ஆன்ம சாதனையிலே உயர்வதை நாம் ஒழுக்கும். அந்த ஒழுக்கத்தை கலையோடு சேர்த்து கலாச்சாரம் என்று கொண்டு வந்தார். அப்போ அந்த உள்ளதை உணர்ந்து அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், வெளிப்படுத்துகிற பொழுது உணர்ந்தவனுக்கும் பாரம் குறைவு, ஏற்பவர்களுக்கும் மகிழ்ச்சி. அந்த நிலையில் if you go through the yogic science, there are methodology which we have. நாம் யோக சாஸ்திரத்தை பார்க்கிற பொழுது இந்திய பாரம்பரியத்தில் எவ்வளவோ முறைகள் இருக்கிறது. அந்த முறைகள்ல there is a method of negation and there is a method of surrender. Negation என்று சொன்னால் it is not of rejection. Negation என்று சொன்னால் இது இல்லை, இது இல்லை, இது இல்லை என்று தள்ளிக்கொண்டே போவது. The rejection is totally different. அதாவது நீங்க இன்னைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க, யோகத்தில் சில பேர் சொல்லுவாங்க, இது கட்ட, இந்த உடம்பு கட்ட, இது எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போகணும், எனக்கு கடவுளை பார்க்கணும். அப்போ இந்த கட்டை, அதாவது உடலை புறக்கணித்து விட்டு உடலுக்குள்ளே உள்ளான ஊர்பொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டார் என்று, உடம்பினை வளர்த்தேன் என்று யாரோ ஒருத்தர் சொன்னார் என்பதற்காக உடலை புறக்கணித்து விட்டு செய்வதான ஒரு தவறான முறைகள் இருக்கிறது. அதுவல்ல. நியமத்தில் பதஞ்சலி தன்னுடைய சூத்திரத்தில் உடலை தயார்படுத்துவது என்பது அமைத்துக் கொடுத்திருக்கிற சூத்திரத்தில் பல முறைகள் இருக்கிறது. அப்படி ஆன்ம சாதகத்திலே, பயிற்சியிலே நம்மை உயர்த்தி கொள்ளுகிற பொழுது நியமத்தில் நாம் சில விதிமுறைகளுக்கும் நம்முடைய உடலை உட்படுத்துகிற பொழுது அந்த உடலையும் மனதையும் தயார் செய்கிறோம்.
அந்த உடலையும் மனதையும் தயார் செய்கின்ற ஒரு பயிற்சியில இந்த நெகேஷன் ப்ராசஸ், இது அல்ல நான், இது அல்ல நான் என்று ஒதுக்கிக் கொண்டே போகிறோம். உடல் என்ற நிலையில வருகிற பொழுது the transition from the physical conscious to the soul conscious is a real renunciation என்று கீதை சொல்வார். உடல் நான் என்ற தன்மையில இருந்து உயிர் நான் என்ற தன்மைக்கு எடுத்துச் செல்வது துறவு என்று கிருஷ்ணன் சொல்றான். அப்போ இந்த உடல் தனது என்ற நிலையில இருந்து உயிர் தனது என்ற நிலைக்கு எடுத்து செல்கிற பயிற்சியில மோன காலத்தை பெரியவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அதுல உடலும் மனமும் ரெண்டும் வெவ்வேறு பொருள் அல்ல. உடல் என்பது கண்ணுக்கு தெரிகிற மனம், மனம் என்பது கண்ணுக்கு தெரியாத உடல். Body is the visible part of the mind, whereas the mind is the invisible part of the body. இந்த ரெண்டும் தான் என்பதை உணர்ந்ததனால இந்த ரெண்டிலே இருந்து தேவையற்ற பொருட்களை விலக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். சுவாமியோடத்துல ஒருத்தர் வந்தாங்க. சுவாமி, பையன் படிக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும் என்று, அவனுக்கு ஞாபக சக்தி வரணும் என்று சொன்னாங்க. அப்போ சுவாமிகள் சொன்னாங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் அவருக்கு சிந்தனை வெளியில தொலைக்காட்சியிலேயோ அல்லது புத்தகங்களிலேயோ வெளியில இருக்கக்கூடிய தன்மைகளை எல்லாம் குறைத்து கொண்டே வருகிற பொழுது உள்ளே இருக்கக்கூடிய குப்பைகள் குறைந்து கொண்டே வரும். அப்போ உள்ள வேண்டாத குப்பைகள் இருக்கிற வரைக்கும் வேண்டிய ஒன்று உள்ளே போகாது. இப்போ வேண்டாத ஒன்று உள்ளே பையன் மனதுக்குள்ள நடுமணத்துல சப்கான்சியஸ்ல ஓடிக்கொண்டிருக்கிற வரைக்கும் வேண்டிய ஒன்று நாம் நம்மாலே கூர்ந்து அதை உணர முடியாது என்பதனால அவருக்கு பயிற்சி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதை ஆழ்ந்து பயிற்சி கொடுக்க புறத்தில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் அதையும் குறைக்க இதை நாம் சொல்லுகிறோம் நெகேஷன் என்ற ஒரு ப்ராசஸ். காலையில எல்லாரும் குடும்பமாகத்தான் வரணும் என்று பேராசிரியர் சொன்னார். நீங்க மௌன நிலைக்கு குடும்பமாக வரணும். நாங்களும் 2 நாள் பிளான் பண்ணோம், குடும்பமாக ஆரம்பாக்கம் பிளான் பண்ணோம். காலையில் எழுந்தா குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ த நெகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ். பையனே சொல்லிட்டா, நான் அங்கே வந்து தவம் பண்ணுவாங்க, இவ ஓடிட்டு இருப்பா, அதனால தொல்லை பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நெகேஷன் ஸ்டார்ட்ஸ். அண்ட் தென் இவங்க 2 பேரும் வராதனால இப்போ நான் என்ன இவங்களை கவனிச்சுக்க முடியாது அவங்க சொன்னாங்க. ஸோ நம்பர் 2 நெகேட்டட். அதன் பிறகு சமைக்கணும். காலையிலேயே அவன் அந்த இடியாப்பத்தை காலையில் ஒருத்தன் கொண்டு வந்து விற்பனை செய்வான். இவங்களை வச்சுட்டு சமைக்க முடியாதுங்கிறதுனால இடியாப்பத்தை கொடுத்து பாலில் கலந்து வாங்கிக்கிட்டு போவான். அப்போ மதிய சாப்பாடு ஒன்றுதான் இருக்கு. இப்போ அங்கே இருந்து நான் வருகிற பொழுது எனக்கு இந்த வழி தெரியாது. வழி தெரியாததுனால அவர் சொன்னார், பாலா, நான் ஆட்டோவில் பல்லாவரத்தில் வெயிட் பண்ணுறேன், இங்கிலீஷில். நீங்கள் இங்கே உங்கள் வண்டியை வந்துட்டீங்கன்னா காரில் நான் என் பின்னாடியே வந்தீங்கன்னா உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நான் சேர்த்து விடுவேன். So it's very typical to your negation process in the way of journey of consciousness. You got it? When there is a synchronicity, அதாவது அறிவினுடைய பயணத்தில் இப்படித்தான் நெகேஷன் என்ற ப்ராசஸ் தோன்றுகிறது. முன்னோர்கள் செய்த வினை பதிவு உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு, பின்னே நீ செய்வினைக்கு இயக்கி பெற்ற பல பழக்க பதிவுகளும் உண்டு. இவற்றை நீ ஒவ்வொன்றாய் உள்ளுணரும் அகத்தவத்தால் கழித்து வர வேண்டும். It is not of the rejection, it is of the negation. So the senses go on accumulating the dust. அதை நாம் சேர்த்து கொள்ள எப்படி சுவாமிகள் சொன்னார், அந்த பையனுக்கு வேண்டாத குப்பைகளை நீங்க வெளியே போட்டீங்கன்னா வேண்டிய ஒன்று உள்ளுக்குள்ள போகும். அப்படி வேண்டிய ஒன்றை நாம் பயிற்சி செய்கிற பொழுது உடல் என்பது கண்ணுக்கு தெரிகிற மனமாக இருப்பதனால நாம்
மௌன காலத்துல வாய்மூடல் என்ற தன்மையில இருக்கிற பொழுது ஒவ்வொன்றாய் கழித்து வரல் வேண்டும். ஸோ யூ ஹேவ் டு புட் த ஷட்டர். நீங்க ஒரு விழாவுக்கு போறோம், ஒரு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம். அந்த நிகழ்ச்சியில மையத்துல ஒரு ஹால்ல ஒரு நல்லா பாடிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு மியூசிக். அதற்கு பிறகு அதுக்கு அடுத்த ஹால்ல ஒருத்தர் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஹால்ல மேளம் அடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு வெளியில அந்த விழாவுக்காக பட்டாசு கொடுக்குறாங்க. இப்போ சங்கீதம் கேட்குமா? இப்போ பட்டாசு சத்தம் நிற்கணும். அதன் பிறகு அடுத்த ஹால்ல மேளம் அடிக்கிறது நிறுத்தம். அதன் பிறகு பேசுறவங்க பேச நிறுத்தம். அன்பு குரல் கேட்கும். அகத்தளத்தில் என் உயிர் மீது மனதை நடத்துகின்றேன். அலைவிரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாச்சு. இகத்துணர்ந்த புலனைந்தின் பதிவுகளை தாண்டி எல்லையில்லா பெருவழிக்கு இணைத்து நிலை பெற்றேன். It is transition in total. You would have heard Swami saying that the human beings are the animals between the habits and the wisdom. மனிதன் என்பவன் பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையிலே போராடி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். போராட்டம் ஒரு காலகட்டம் வரைக்கும். When you transcend in total, you never come back. முழுமையான விடுதலை கிடைக்கிற பொழுது நீங்க சர்க்கஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு மெத்தட், அதுல குதிப்பாங்க மேல போவாங்க, குதிப்பாங்க மேல போவாங்க. ஏன்னா மேல இருந்து ஒண்ணு பிடிக்கணும். ஒரு கட்டத்துல வேகமா குதிச்சு மேல போய் பிடிக்கும் போது கீழே வர மாட்டாங்க. மேல பிடித்து விட்டால் மறுபடியும் விளக்கத்தின் வழியாக மட்டுமே அறிவு செல்லும். இதை கிருஷ்ணன் சொல்லுகிறான், கர்மம், அகர்மம், விகர்மம். எந்த நிலையிலே அறிவு தெளிவு பெற்று அது உணர்ந்து கொள்ளுகிறதோ காந்த ஞானம் பெற்றிடில் கடவுள் உயிர் அறிவிலை காட்சியாம் அகத்துலே மாந்தருக்குள் பகை பிணக்கு மற்றும் ஏழ்மை ஐம்புலன் மயக்கமும் செல்வாக்கோடு பொருள் புகழ் கவர்ச்சியும் நீந்தலாம் உலகிணைந்த நேர்மையாட்சி நோர்மரும் நெறியுடன் குழந்தை பேரும் நீதி நாட்ட கல்வியும் சாந்தமான ஆன்ம வாழ்வும் சலிப்பில்லா பேரின்பமும் நேற்றைக்கு எது இன்பமாக இருந்ததோ இன்றைக்கும் எது இன்பமாக இருக்கிறதோ நாளைக்கும் எது இன்பமாக இருக்குமோ டிரான்சிஷன் இன்டோ. அப்போ சுவாமி சொல்லுவாங்க, பேசா நோன்பாக்குங்கள் பழக்கங்கள் மோதி வலுவாக எவ்வாறு பேச வைக்கின்றன பெரும் போரை நடத்துகின்றன உணர்வும். ஆனால் என்ன ஆகிறது? மௌன நோன்பாக்குங்கள் இயற்கைக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை நாம் நன்கு உணர முடியும். பேசா நோன்பு என்பது வாய் மூடல் அல்ல, பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆணி. So in the total transition on the mono meditations, silence. நாம் பயிற்சியில ஒரு காலகட்டத்தில் எப்படி ஒரு ஹால்ல வெளியில சத்தம் நின்று மறுபடியும் மேல சத்தம் நின்று ஹால்ல பேசுறது நின்றால் சத்தம் சங்கீதம் கேட்கிறதோ, நாம் பேசுகின்ற வாய் மூடல் என்பது வெறும் வாய் மூடிவிட்டால் உள்ளே சத்தம் குறைந்து விடுகிறது என்பதாக அர்த்தம் அல்ல. தன்னில் உண்டான பரீட்சை விளைவுகளை நெகேஷன் கழித்து வர வேண்டும். இது நான் அல்ல. உட்கார்ந்து இருக்கிறோம், நினைவு வருகிறது, எண்ணம் வருகிறது, இது நான் அல்ல. இந்த உடல் முதல்ல நாம் மறுக்கின்றோம். அதே போல உடலுக்குள்ளாக இருக்கிற எண்ணத்தை மறுக்கின்றோம். எண்ணம் எதுவாக இருக்கிறது என்பதை அறிவு நிலையிலே அறிவாக நாம் முழுமை நிலையிலே நிற்கிற பொழுது, அதுவாக மாறுகிற பொழுது, நீங்க எல்லாரும் சொன்னீர்கள் பிரபஞ்ச கண்ணாடி. பிரபஞ்ச கண்ணாடி என்று சொன்னால் ஒரு 2 கண்ணாடியை ஒன்றை நோக்கி ஒன்று வைத்து பார்த்தீர்கள் என்றால் என்ன?
ஒன்றுக்குள் ஒன்று பிரதிபலித்து போய்கொண்டே இருக்கும் பல கண்ணாடிகள். அப்போ பிரம்மஞானத்திலே சுவாமிகள் கடைசியாக சொல்வது, எந்த பொருளும் எந்த எந்த உயிரையும் பார்க்கிற பொழுது என்னிடத்திலிருந்து அது விளக்க முடியாமல், அதிலிருந்து என்னால் விலகி நில்லாமல் எனக்குள் அதுவாக பிரதிபலித்து சென்று கொண்டே இருக்கிறதோ அந்த முடிந்த முடிவு ஞானம் பிரம்ம ஞானம். இது விளக்கமெல்லாம் பின்னால் வருகிறது. அறிவு உணர்ந்த பிறகு பிரபஞ்சத்தை பார்க்கிற பொழுது விளக்கம் வருகிறது. ஆனால் விழிப்பு நிலை என்பது ஒன்றாக இருக்கிறது. விழிப்பு நிலையிலே இருந்து பிறக்கின்ற ஞானம் விளக்கமாக வெளிவருகிறது. ஆனால் விளக்கம் முன்பு அல்ல, விழிப்பு பின்னால் அல்ல. விழிப்பு முன்னிலை, விளக்கம் பின்னிலை. அந்த பேசா நோன்பாற்றங்கள் எப்படி பெரும் போரை நடத்துகிறது என்று நாம் உணர்வோம். அந்த இந்த டீப் கம்யூன், இந்த டீப் சைலன்ஸ், இந்த டீப் வெப் என்று சொல்லக்கூடிய வைப்ரேஷன் என்ற நிலையிலே தான் பெரியவர்கள் என்ற சத்தத்தை உலகத்திற்கு வழங்கினார். ஏன்னா இந்த காற்று மண்டலம் வரைக்கும் தான் நமக்கு பௌதிக இயக்கங்கள். காற்று மண்டலம் பூமியில ஒரு 1000 மைல் அளவுக்கு சூழ்ந்திருக்கிறது. You go beyond this and there is no sound and there is absolute silence. நீங்க யாராவது அஸ்ட்ரானமியை கேட்டீர்கள் என்று சொன்னால் தெரியும். And when you cross the limit, you don't have a gravity. There is no gravity of the earth. இன்றைக்கும் மெடிடேஷன் கூடணும் என்று சொன்னால், இன்னைக்கு ஐஐடியில் பயிற்சி செய்கிறாங்க. என்ன என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல you can bring the zero gravitation. புவி ஈர்ப்பு விசையை சைபராக்கி விட்டீர்கள் என்று சொன்னால், there is a chemical change in your body. நித்தம் நீ தவம் இருக்க பழகும் போது நீ காண நேடும் பல்விந்தை, ரத்த சுழல், காற்று சுழல், உணவிலிருந்து ரசம் பிரித்தல், சீரழித்தல், இவற்றால் உள்ளே எத்தனையோ விதமான நாதம் கேட்கும். இரண்டு சூடு உடல் அதிகமானால் உடலில் பல வர்ண ஒளிகள் தோன்றும். All basically on the process towards the perfection of the consciousness, wisdom. அப்போ அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் ஆல்சோ பிரிங்ஸ், ஆனால் அது பர்மனெண்டாக இருக்காது. நான் சொன்னேன் இல்லையா, எப்படி சர்க்கஸ்ல ஒருத்தன் குதிக்கிறான் மேலோட்டிக்கிறான், குதிக்கிறான் மேலோட்டிக்கிறான். ஆனால் இது இந்த டிரான்சிஷன் நமக்கு இது போல கிடைத்தாலும் அது நிலைக்காது. ஏனென்றால் ஆல்கஹாலையும் அதுதான் கிடைக்கும். ஒரு கெமிக்கல் உடலுக்குள்ள ஊட்டுகிற பொழுது என்ன ஆகிறது, இட் டேக்ஸ் யூ இன் தி டிரான்சிஷன். மறுபடியும் நினைவு வந்தால் குடிக்க ஆரம்பிச்சு முடிஞ்சா போச்சு. So if you go through the process, in the process of meditation, and there will be an absolute silence, absolute silence. In the silence, they found that soundness, sound. So that is how the maybe the astronomers should have observed. அதை வைத்துத்தான் எல்லா மதங்களையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதை மௌனத்தை நிலைநிறுத்தி ஓம் என்று இந்து மதத்தை, ஆவன் என்று கிறிஸ்துவ மதத்தையும், ராகு என்ற இடத்தை அவர்கள் கொண்டு வந்தார். முடிந்த முடிவாக இருப்பது மௌனமாக இருக்கிறது. மௌனமாக இருக்கிறது. அது என்றைக்கும் இன்பமாக இருக்கிறது. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த புத்தியாய் அருளோடு நிறைந்திருந்து தன் அருள்வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடிகளெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்ப்புயிராய் கலைத்தது. சமய கோடிகளாம் தம் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கனும் தொடர்ந்து எதிர்பழக்கவும் என்றது. எங்களும் பெருவழக்காய் யாவிலும் வல்லவோ சித்தாகி என்றைக்கும் இன்பமாய் உள்ளது. எனக்கு இன்பமாய் இருந்தது, இன்னைக்கு துன்பமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. You never return back. It is not that I yesterday experienced and today again I go into the habitual way of practical life. அதைத்தான் உணர்ந்ததை நாம் செயலிலே வருகிற பொழுது மீண்டும் லௌகீகத்தில் ஈடுபடுகிற பொழுது நாம் ஈடுபடுவதில்லை. நாம் புலன்கள் நாம் விரும்பி ஈடுபடுத்தவில்லை. அறிவு புலன்களை இயக்க ஆரம்பிக்கிறது. வி என்றால் அறிவு, கர்மம் என்றால் செயல். விநாயகர் என்று சொல்றாங்க. வி என்றால் அறிவுக்கு நாயகர் என்று சொல்றோம். அப்போ நாம் அறிவின் வயப்பட்டு காரியத்தை செயல்படுத்துகிற பொழுது காரியத்தின் விளைவாக வருகிற இன்ப துன்ப அமைதியை உணர்ந்து பேரின்பத்தை மனம் என்றைக்கும் நிலைத்திருக்கின்ற ஒன்று நம்முடைய வாழ்க்கையை சிந்திக்கும்.
அப்போ இந்த ப்ராசஸ் ஆஃப் நெகேஷன் டியூரிங் இந்த மௌன காலத்தில் தன்னில் உண்டான வினைப்பதிவுகளை கழித்து உடன்படியாக சேர்ந்த அழுக்குகளை பேராசிரியர் அவர்கள் தினந்தோறும் பயிற்சியில உங்களுக்கு வழங்கியிருக்கார். அது வீட்டில் இருந்தாலும் காலையில அம்மா முன்னெல்லாம் காலையில எழுந்துறது கஷ்டமா. அப்பா காலையில சின்ன வயதுல பழக்கம், காலையில எழுந்து கொள்வது என்பது அவருக்கு நல்ல பழக்கம். அம்மா எழுந்துக்க மாட்டாங்கிறதுனால என்ன செய்வார், ஃப்ரண்ட் டோர் பேக் டோர் எல்லாம் திறந்து போடுவார், சைடில் ஜன்னல் திறந்து போடுவார், அதுக்கப்புறம் லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க. ஸோ தி ப்ராசஸ், இந்த விழிப்புணர்வு அந்த காலகட்டத்திலே பிரம்ம முகூர்த்தத்திலே வாழ்க்கையிலே நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு நம்முடைய இயல்பாக தவமாக மாறி போகும் என்பதைத்தான் நான் சொல்வதற்கு முயற்சித்திருக்கிறேன். இந்த இடத்துல you cannot express, rather you experience it. The awareness in the totality. அப்போ முழுமையான டிரான்சிஷன் என்று நடக்கிற பொழுது புத்தர் புத்தராக வாழ்வதற்கு முயற்சி செய்யவில்லை, புத்தர் புத்தராகவே வாழ்ந்தார் என்பதுதான் முழுமை. He is not pretending. நான் டெய்லி கோயிலுக்கு போனால் நல்லவன் என்று சொல்வது தவறு. You can't be like that. நாம் நம்முடைய செயல்களை விகர்மம் சுவாமி கர்மயோகத்தில் சொல்லுகிற பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் கீதையும் கொஞ்சம் படித்தப்பட்டு சுவாமியினுடைய 11 கர்மயோக பாடல்களும் படித்த பொழுது he has not left. I do not know how he could perceive the whole theology of karma. எந்த ஒரு செயல் செய்தாலும் செயலினுடைய விளைவு எந்த வகையிலும் துன்பத்தை தராது, எல்லா காலத்திலும் இன்பத்தை விளைவிக்கக்கூடியதோ, while performing any particular task without forgetting the law of nature, without conflict, it's yoga. அப்படி கர்மத்தை யோக வெளியே வருகிற பொழுது இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம், அந்த இதை உணர்ந்து கொண்டு என் செயலுக்கு விளைவாக முழுமை வெளிவருகிறது என்பதை உணர்ந்து இறை வழிபாடு, வழிபாடு என்று சொன்னால் வழிபடுதல் என்று அர்த்தம். வழிபாடு என்று சொன்னால் அதன் வழியில் நடத்தல். வழிபாடு என்றால் வணங்குதல். knowingly or unknowingly, consciously or whatever, deliberately, you can't be it. நீங்க அதை விட்டு விலக முடியாது. You are not away from it. என்னை எல்லா பொருள்களிலும் கண்டுகொள்ள வல்லவன் எவனோ, you cannot get away from me. totality. ஆக இன்றைக்கு பாடலிலே முதலாக சொன்னதுடைய அர்த்தம் அதுதான் என்று சொல்லி, அடுத்தவற்றில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன், அலைவிரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாச்சு, இகத்துணர்ந்த புலனைந்தின் பதிவுகளை தாண்டி எல்லையில்லா பெருவெளிக்கு இணைத்து நிலை பெற்றேன், திகழ்ப்பு இல்லை அது நானாய் அது நான் அதுவாய் பெற்ற தெளிவினிலே இறைவெளியே தெய்வம் என்று அதன் மிகச்சிறப்பாம் ஆற்றல்கள் பேரண்டம் என்றுணர்ந்தேன். முதல்ல விளங்கிக் கொண்டேன், அதன் பிறகு விளக்கம் வருது. முதல்ல I got into the insight, the totality, the awareness, சாட்சியம் என்று சொல்லக்கூடிய புத்தர் சொல்ல விழிப்பு நிலை. அதன் பிறகு மலர்கிறது விளக்கம். விளக்கினேன் விளங்கினேன். So the sublimation, the sublimation of the characterization. அதற்கு மூல காலத்தில் உடலை தயார்படுத்த வேண்டியிருக்கிறது, மனதை தயார்படுத்த வேண்டும். நான் எங்கள் மண்டலத்தில் நடக்கும் போதெல்லாம் பார்ப்பேன், காலையில் டிஃபன் வெளியில் சொல்லிவிடுவாங்க, ஒரு பொங்கல் ஒரு இட்லி வேணுமென்றால் இன்னொன்று ஆட் பண்ணிப்பாங்க. மோனம் வராது, தூக்கம் தான் வரும். அதனால்தான் வள்ளலார் சொன்னார், பசித்திரு தனித்திரு விழித்திரு. பசி போன உடனே உடல் எப்பொழுதெல்லாம் தாமசத்தை சோம்பல்தனத்தை எட்டுகிறதோ நீங்கள் உடலை யோகத்திற்கு தயார் செய்யவில்லை என்று அர்த்தம். அதனால்தான் இன்னொருவரும் சொன்னார்கள், இளமை காலத்திலே யோக நிலை அடைவது சாத்தியம், பிரம்மச்சரியம் என்று அதனால்தான் துவக்கத்திலே சொன்னார்கள். காரணம்,
உடல் வேகத்திற்கு மனம் ஒத்துழைக்கும். ஆனால் வயதாகிவிட்டால் மனதுடைய வேகத்திற்கு உடல் ஒத்துழைக்கும். அதனால உடலையும் மனதையும் பண்படுத்துவதற்கு உடல் முழுமையாக நோயிலிருந்து விடுபட வேண்டும், சோம்பல்தனத்திலிருந்து விடுபட வேண்டும். அதற்குரிய நியமங்களை நாம் பின்பற்ற வேண்டும். ஏன் இந்த இடத்தை நான் இதை சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், பயிற்சி என்று வந்துவிட்டால் அதற்குரிய நியமங்களையும் நாம் பின்பற்ற வேண்டும். உடலில் அடைத்திருக்கக்கூடாது, உடலில் கழிவுப் பொருள் இருக்கக்கூடாது, உடலில் சோம்பல்தனம் இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது. There has to be a perfect stillness in your physical body. அப்போ உடல் அசைவுக்கு ஏற்ப மனதுடைய அசைவு இருக்கும். உங்க புலன்கள் இயக்கத்திற்கு ஏற்ப உங்களுடைய கோபதாபங்கள். ஆனால் மனதுடைய இயக்கத்திற்கு ஏற்ப உடலில் அசைவுகள். தூக்கத்தில் பார்க்கிறோம், கனவுல அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இவன் பல்ல நிறநறன்னு கிடைக்கும். அப்போ whatever the subconscious மனதுல இயக்கத்திற்கு ஏற்ப உடலில் இயக்கம். When there is no movement both of psychic as well as physical, then the stillness comes, the totality distance. அப்போ அந்த நிலையிலே விழிப்பு நிலை சித்திக்கிற பொழுது சாந்தமான ஆன்மவாழும் சலிப்பில்லா பேரின்பமும் சற்றும் நிற்கும் மரபாகும் சத்தியவாழ்வும் சித்தியா. அந்த நிலைக்கு யோக நிலையில இந்த மோன காலத்திலே உங்களுடைய முகத்தை பார்க்க எனக்கும் என்னுடைய உள்ளத்திலும் மகிழ்ச்சி என்பதை தெரிவித்து இந்த நேரத்தில்